அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த குற்றங்கள், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் குற்றவாளிகளை தோண்ட 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 வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் தான். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற நாகராஜ் பிரபல தாதா வேலூர் சிறையில் இருந்து கைது. அதாவது குற்றங்கள் உருவாக சிறைச்சாலையே ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே சிறைத்துறை தயவு கூர்ந்து அங்கே நடக்கக்கூடிய ரவுடிகளின் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் நடவடிக்கைகள் மற்றும் அங்கே உதவி புரியக்கூடிய காவலர்கள், உதவி காவலர்கள், உதவியாளர்கள், பணியாளர்கள் இவர்களையும் கண்காணிக்க வேண்டும். அவர்களும் மனசாட்சியோடு, அது மட்டுமல்ல, சிறைத்துறையில் யாரேனும் செல்போன், கஞ்சா இப்படி சட்டவிரோத பொருட்களை கொண்டு சென்றால் அவர்களை உடனடியாக பணி நீக்கம், இடைநீக்கம் அல்ல. அரசாங்கம் சரியில்லை, அரசு சரியில்லை, நீதித்துறை சரியில்லை, நீதிமன்றங்கள் சரியில்லை என்பதுதான் எனது ஆதங்கம், குற்றச்சாட்டு. இவைகள் அனைத்தும் சரித்திர பதிவேடு. ஒரு சிறையில் இருக்கிறான் என்றால் அவனிடம் இருக்கக்கூடிய செல்போன்கள், சிம் கார்டுகள், கஞ்சா இப்படிப்பட்ட பொருள்களை எப்படி வந்தது என்று கண்டறிந்து அந்த பணியாளர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டு அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் அவர் மனைவி பெயரில், அவர் தம்பி பெயரில், அப்பா அம்மா பெயரில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் அரசுடைமையாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அரசாங்க ஊழியர்கள் சரியான பணியாற்றுவார்கள். இது இந்த துறைக்கு மட்டுமல்ல, அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும். எனவே இந்த சிறையிலே இருந்து கொண்டு தொலைபேசி மூலமாக பல கொலைகளை அரங்கேற்றக்கூடியவர்கள் இன்றும் இருந்துதான் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறைத்துறையிலே பணியாற்றுகிறவர்களும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் வசதிக்கும் ஆசைப்பட்டு செய்கிறார்கள். இவர்களை வன்மையாக கண்டித்து பணி நீக்கம் செய்யப்பட்டு அவர்களுடைய வீடு, வாகனம், சொத்து அனைத்தையும் பறிமுதல் செய்து அவர்களை சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை கைதியாக அவர்களையும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது ஆதங்கம். நாட்டிலே குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும், கொலைகள் தடுக்கப்பட வேண்டும், சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணிக்கப்பட வேண்டும். இதைதான் நான் வலியுறுத்தி வருகிறேன். எனவே தயவு கூர்ந்து நீதித்துறை மீண்டும் 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 வலியுறுத்துகிறேன். சட்டத்துறையிலே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்கள் தயவு கூர்ந்து குற்றவாளிகளுக்கு பணம் கொடுத்து 40 குற்றவாளிகளையும் 40 வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 50 குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜாமீன் வழங்குவதை உங்கள் தொழில் ரீதியாக, உங்கள் தாய் தந்தை உங்களை படிக்க வைத்தது நீதியை நிலைநாட்டவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் தான் என்ற உரையிலே விட்டுவிட்டு பணத்திற்காக நாட்டிலே குற்றவாளிகளை உருவாக்காதீர்கள். அதே மாதிரி நீதிமன்றம் புத்தகத்தை படித்துவிட்டு நீதிகளை வழங்கக்கூடாது. நீதிமன்றங்கள் எப்படி என்றால், ஒரு வழக்கு அடிஷ்னல் கோர்ட், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறது. அங்கே அந்த வழக்கு சம்பந்தமாக எந்த பெரிய வழக்காக இருந்தாலும் 1க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் விசாரணைக்காக அமர்கிறார்கள். அங்கே ஒரு மனவேதனை என்ன என்றால், 4 நீதிபதிகள் என்றால் 3 நீதிபதிகள் சரியான ஒரு காரணத்தை சொல்லி தீர்ப்பை சொல்கிறார்கள். ஆனால் ஒரு நீதிமன்றம் மட்டும் தீர்ப்பை வேறுமாறு சொல்கிறார். கருத்து வேறுபாடு. சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடாது ஒரே ஒரு இதுதான். ஆனால் இவர்கள் கூறும் அந்த தீர்ப்பானது கருத்துக்கு உடன்பாடுக்கு, அந்த வழக்குக்கு முரண்பாடாக இருப்பதால் அந்த வழக்கு மேல் விசாரணைக்காக போகிறது. இப்படிதான் அனைத்து வழக்குகளும் தள்ளி கொண்டு போகிறது. நீதிபதிகள் பெஞ்ச் என்ற பெயரிலே 4-3 நீதிபதிகளை அமைக்கும் பொழுது 1க்கு மேற்பட்ட நீதிபதிகள் ஒருமித்த கருத்துடன் நன்கு படித்து ஒரு தேசத்தையும் நாட்டையும் மக்களையும் நன்கு யோசித்து சட்டத்தில் இருக்கக்கூடிய வரிகளை நன்றாக படித்து அவர்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். ஏனென்றால் இப்போதுதான் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலே அதிகம் பேர் இருக்கிறார்கள். அனைவரும் கொலை குற்றவாளிகள் தான். அதில் அரசியல்வாதிகள் இப்பொழுது 75% ஆகிவிட்டார்கள். எனவே இந்த அரசியல்வாதிகளுக்கு, குற்றங்கள் புரிவோர்களுக்கு அடிப்படை வசதிகள், அடிப்படை உறுப்பினர் மட்டும் நீக்கினால் போதாது. அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அவர்கள் பெயரில் இருக்கும் வீடு, நிலம், இப்பொழுது எப்படி ஆம்ஸ்ட்ராங் கொலையிலே அவரவர்கள் வங்கி கணக்குகளை பரிவர்த்தனைகளை தேடுகிறார்களோ இதே போன்று காவல்துறை இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறது. கண்டுபிடிக்கிறார்கள். ஊராக சென்று பசியும் பட்டியலுமாக காவல்துறை செயல்படுகின்றது. ஆனால் நீதிமன்றங்கள் அவர் கூடிய தண்டனையை மீண்டும் அதே குற்றவாளி வெளியே வரும்போது மறுபடியும் அவனை தேட வேண்டியது காவல்துறையின் கடமையாகிறது. எனவே
காவல்துறை துரிதமாக இருக்கிறது, ஒழுங்காக இருக்கிறது. நல்ல ஒரு சட்டத்தை டிஜிபி அவர்களும் சரி, முதல்வர் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு துறை சம்பந்தப்பட்டவர்கள், வழக்கறிஞர் பெருமக்கள், நீதிமன்ற தேவர்கள், நீதி தூதர்கள் இவர்களும் சரியான கடமைகளை செய்தால் நிச்சயம் இந்த ரவுடித்தனம், இந்த கஞ்சா, போதைப் பொருள் இவைகள் அனைத்தும் தமிழகத்தில் ஒழிக்கும். அதற்கு பொதுமக்களாகிய நாம் உறுதுணையாக இருந்து எங்கு தவறு நடந்தாலும் உடனடியாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு நீங்கள் யாரையும் இங்கே இருக்கிற காவல்துறை மற்றும் அங்கு இங்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முதல்வருடைய தனிப்பிரிவு எண்கள் அனைத்து இடங்களும் இருக்கிறது. வேண்டுமென்றால் நானும் இப்போது இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவருடைய தனிப்பிரிவுக்கு தொலைபேசியிலே ஆதாரத்துடன் தெரிவிங்கள், உடனடியாக சரி செய்யப்படும். உங்களுக்கு காவலர்கள் மேல் சந்தேகம் இருந்தால். எனவே தயவு கூர்ந்து மக்களாகிய நாம் இந்த குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்து உடனடியாக காவல்துறை மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்து, கஞ்சா ஆரம்பத்திலே யார் கஞ்சா வைத்திருக்கிறார்களோ, சிறு பொட்டலம் என்றாலும் சரி, அதை கண்டுபிடித்தால் நமது காவல்துறை அது எங்கு உற்பத்தி ஆகிறது, யார் சப்ளை செய்தார்கள் என்ற கோணத்திலே காவல்துறை மிகவும் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கவே நான் இதை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.